குட் ஈவினிங். திஸ் இஸ் யோர்ஸ் லைஃப் பேரபிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெற்றோரா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளோட மிக முக்கியமான கடமை என்ன? நிச்சயமா அது நம்ம குழந்தைங்கள, நம்ம அடுத்த தலைமுறைய சரியா வழிநடத்துறது தான். ஆனா இந்த பரபரப்பான நவீன உலகத்துல அதை எப்படி செய்யறது? அதுக்கு திருக்குரான் நமக்கு என்ன வழிகாட்டுதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம குழந்தைங்க நமக்கு கிடைச்ச ஒரு அருளா இல்ல சோதனையா? ரெண்டாவது, இந்த டிஜிட்டல் உலகத்துல அவங்க சந்திக்கிற ஆன்மீக வறுமைனா என்ன? மூணாவது, ஏன் அவங்களோட முதல் பாடம் குர்ஆனா இருக்கணும்? நாலாவது, குர்ஆன் எப்படி நம்ம வாழ்க்கையோட வழிகாட்டியா மாறுது? கடைசியா, குர்ஆனை சும்மா ஓதுறதுக்கும் உண்மையா பின்பற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம குழந்தைங்க அவங்க நமக்கு என்ன? யோசிச்சு பார்த்தா சந்தேகமே வேணாம், அவங்க தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஆனா திருக்குரான் இந்த ஆசீர்வாதத்தை 2 கோணத்துல பாக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் குர்ஆன் அவங்கள ஜீனத்துன்னு சொல்லுது. ஜீனத்னா என்ன? நம்ம வாழ்க்கையே அழகாக்குற ஒரு ஆபரணம், ஒரு சந்தோஷம். ஆனா அதே நேரத்துல குர்ஆன் ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுக்குது. இந்த ஆபரணம், இந்த பரிசு சரியா வழிநடத்தப்படலன்னா ஒரு பெரிய ஃபித்னாவா மாறிடும். ஃபித்னான்னு சொன்னா நம்ம நம்பிக்கையே சோதிக்கக்கூடிய ஒரு பெரிய பரீட்சை. இந்த பொறுப்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? இமாம் இப்னு கையீம் சொன்ன ஒரு விஷயம் நம்மள உலுக்கிடும். மறுமை நாள்ல நம்ம குழந்தைங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தான் முதல் கேள்வி வரும். உன் பிள்ளையை எப்படி வளர்த்தான்னு. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, இது நம்மளோட மறுமையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபித்னா, அதாவது இந்த சோதனை, இந்த காலத்துல எப்படிப்பட்ட ரூபத்துல வருது? உண்மை சொல்லணும்னா நம்ம குழந்தைங்க இப்போ ஒரு நவீன காலத்து போர்க்களத்துல தான் வளர்றாங்க. அதுதான் ஆன்மீக வறுமை. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு உண்மையான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அரசியல் இல்ல, பொருளாதாரம் இல்ல, எல்லாத்துக்கும் ஆணிவேர் ஒன்னே ஒண்ணுதான், அது ஆன்மீக வறுமை. இந்த ஆன்மீக வறுமை என்ன பண்ணுதுன்னா, ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த காலி இடத்துல தான் ஆபத்தே ஆரம்பிக்குது. நம்ம குழந்தைங்களோட ஈமான், அவங்களோட கலாச்சாரம், ஒழுக்கம், ஏன் அவங்க பார்க்கறதும் கேட்கறதும் கூட தாக்கப்படுது. கடைசியா அவங்க இதயமே குறிவைக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆன்மீகம்னு ஒன்னு இல்லாத இடத்துல நேர்மை, நீதி, நல்ல குணம் இதெல்லாம் எப்படிங்க வரும்? அப்ப என்னதான் தீர்வு? அந்த வெற்றிடத்தை நாம நிரப்பணும். எப்படி? சரியான இஸ்லாமிய வழிகாட்டுதல், அதாவது தர்பியா மூலமா மட்டும்தான் இது சாத்தியம். சரி, தர்பியான்னு சொல்லிட்டோம். அதோட படி என்ன? எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்மளோட மாபெரும் அறிஞர்கள் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லிருக்காங்க. இப்னு கல்தூன், இப்னு ஜீனா மாதிரியான மேதைகள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கல்வியை கத்துக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு குழந்தையோட முதல் கல்வி குர்ஆனா தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் மத்த எல்லா அறிவையும் பார்க்கறதுக்கான சரியான கண்ணாடியை கொடுக்கும். அதாவது ஒரு குழந்தை ABC சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ், ரசூல்ங்கிற வார்த்தைகளை சொல்லணும். உலக கல்வி வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுக்கு அடித்தளமா இந்த தெய்வீக அறிவு இருக்கணும். அதுதான் அவங்க கத்துக்கிற முதல் மொழியா இருக்கணும். இப்போ நாம நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல், டியூஷனுக்கு நாம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதுல ஒரு சின்ன பங்கையாவது மதரசா கல்விக்கு கொடுக்குறோமா? இதை ஒரு எக்ஸ்ட்ரா பாரமா நினைச்சா நாம அடுத்த தலைமுறையோட ஆன்மாவே இழந்துருவோம். ஜாக்கிரதை. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம வாங்கி தர்ற காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ பொம்மையும் உண்மையான கிஃப்ட் கிடையாது. நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரே பரிசு திருக்குரான் தான். அது அவங்க வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு டிவைன் நேவிகேட்டர் மாதிரி. குர்ஆன் தன்னை பத்தி சொல்லும்போது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துது, திக்ர். திக்ர்னா நம்ம பொதுவா அல்லாஹ்வை நினைவு கூர்றதுன்னு நினைப்போம். ஆனா இங்க குர்ஆன் தன்னை திக்ர்னு சொல்லும்போது இந்த வார்த்தைக்கு 3 ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? 1, அது நம்மளோட ப்ரொஃபைல். நாம யாரு, எங்க இருந்து வந்தோம், எங்க போக போறோம்னு எல்லாத்துக்கும் பதில் அதுல இருக்கு. 2வது, அது நம்மளோட கௌரவம். உண்மையான மரியாதை, வெற்றி எல்லாமே இதுல இருந்து தான் வரும். 3வது, அது ஒரு ரிமைண்டர். நாம பாதை மாறி போகும்போது ஹலோ இங்க வான்னு கூப்பிடுற ஒரு மாஸ்டர் மாதிரி. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். குர்ஆனை விட்டுட்டு வேற எதுல மரியாதை தேடினாலும் அது காணல் நீர் மாதிரி தான். பக்கத்துல போக போக காணாம போயிடும். உண்மையான நிலையான கௌரவம் குர்ஆன்ல மட்டும்தான் இருக்கு. சரி, இப்போ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். குர்ஆனை ஓதுறதுன்னா என்ன? சும்மா வாசிக்கிறது மட்டும்தானா? குர்ஆனே இதுக்கு ஒரு அருமையான பதில சொல்லுது. அரபில 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு கிராத், இன்னொன்னு திலாவத். கிராத்னா சும்மா வாசிக்கிறது,
ஆனா குர்ஆன் பயன்படுத்துற வார்த்தை திலாவத். திலாவத்னா என்ன தெரியுமா? பின்தொடர்வது. ஒரு கைடுக்கு பின்னால போற மாதிரி. அப்போ குர்ஆன் நம்மள சும்மா வாசிக்க சொல்லல, என் பின்னால வான்னு கூப்பிடுது. அப்போ திலாவட்டுக்கு 4 படிகள் இருக்கு. 1 சரியா ஓதணும், 2 அதோட அர்த்தத்தை சிந்திக்கணும், 3 அதோட போதனைகளை நம்ம மனசுல ஏத்திக்கணும், கடைசியா 4வது நம்ம வாழ்க்கைய அதுக்கு ஏத்த மாதிரி வாழணும். பாத்தீங்களா, திலாவட்டுங்கிறது ஒரு முழுமையான லைஃப் ஸ்டைல். நம்ம நோக்கம் குர்ஆனை அழகா ஓதுற ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி குர்ஆனாகவே வாழ்ற ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும், ஒரு குர்ஆனிய சமூகத்தை உருவாக்கணும். அந்த மாபெரும் புரட்சி நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். நம்ம வீட்டு ஷெல்ஃப்ல இருக்கிற குர்ஆனை நம்ம குடும்பத்தோட அன்றாட நேவிகேட்டரா, நம்ம டெய்லி கைடா மாத்துறது எப்படி? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எதனை கற்றுக்கொண்டீர்களோ அதனை வாழ்வில் எப்படி கொண்டு வரலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர்ஸ் லைஃப் பேரபிள்ஸ்.